Hi guys, welcome back to another important video. In the video, we'll talk about some different behavior in Nifty. நான் வந்து ரீசெண்டாக பார்த்தது மேனிப்புலேஷன் எல்லாம் நான் வந்து வால்யூம் அனாலிசிஸ் படிக்கும்போது ஐவ் சீன் சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பட் ரைட் நவ் நிஃப்டியோட சார்ட் வந்து யூ சி வி ஹேட் அ பிக் ஃபால் தேர்ஸ்டே நாள் வந்து எக்ஸ்பைரி டே நாள் வி ஹேட் அ பிக் ஃபால் இந்த மார்க்கெட் கரண்ட் ஃப்ரைடேயோட நாள் வந்து மார்க்கெட் இப்படி க்ளோஸ் ஆச்சு. ஆல் ரைட், நோ இஷ்யூஸ். கேப் டவுன் ஆகி உடனே மார்க்கெட் மேலே போச்சு. ஃபைன், நோ இஷ்யூஸ், இது அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் ப்ராப்ளம் எனக்கு எப்போ வருதுன்னா, இஃப் யூ சி திஸ் பேட்டர்ன், இதில் வந்து ஃப்ரைடேயோட 15 மினிட் சார்ட், இது 15 மினிட் சார்ட். நீங்கள் வந்து டேக் எனி சார்ட், 5 மினிட் சார்ட், 1 மினிட் சார்ட், உங்கள் இஷ்டம். ஆனால் ஹியர் நான் வந்து இது வந்து ரெகுலர் டைம் ஃப்ரேம். ரெகுலர் டைம் ஃப்ரேம்னா நான் வந்து ரெகுலர் டைம் ஹார்ஸ், ரெகுலர் ட்ரேடிங் ஹார்ஸ், ஆர்டிஹெச் சொல்லுவாங்க. இது வந்து 9:15 3:30 வரைக்கும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ, பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டிஹெச்ன்ட்டு இருக்குது. ரைட், ஆர்டிஹெச்ன்ட்டு இருக்குது. நான் வந்து இது சேஞ்ச் பண்ணி எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹார்ஸ் போட போகிறேன். எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹார்ஸ் பேசிக்லி நம்ம ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் எங்கே வந்தது அங்கே வந்து இட் ஷோ. ஸோ ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் எப்போ வருது, காலையில் 9 மணிலேருந்து 9-7 வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு அதோட ஓப்பன், ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் சொல்லுவாங்க. ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் திஸ். அதோட ஓப்பன் எங்கே வருதுன்ட்டு மார்க்கெட் வில் ஷோ. இந்த இடிஹெச் போட்டால், எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹார்ஸ் போட்டால் அப்படி காமிக்கும் நம்மளுக்கு. நான் எனக்கு என்ன ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இந்த இடிஹெச் எக்ஸ்டெண்டட் ட்ரேடிங் ஹார்ஸ்னால வி ஃபவுண்ட் திஸ் லெவல். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட ஆக்சுவல் ஓப்பன் வந்து 24,473. ஆல் ரைட். ஆனால் உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 24,508 கிட்ட ஓப்பன் ஆச்சு. நான் கொஷன் இதோட மீனிங் என்னது, இப்போ இது வந்து ஒரு ஃபேக் ஓப்பனா, வேணுன்ட்டியே கீழே பெரிய கையெல்லாம் வேணுன்ட்டியே கீழே ஓப்பன் பண்ணாங்களா, இல்லை இது வந்து எப்படி சொல்லுவாங்க, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக ஓப்பன் பண்ணாங்களா, இல்லை இது வந்து மார்ஜின் கால்ஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு காரணம் இருக்கலாமா, மேபி. ஸோ வாட் இஸ் த ரீசன் இது வந்து இதோட கேப் இருந்தது இங்கே. இந்த கேப் வந்து எதுக்கு வருதுன்ட்டு ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட். நான் இப்போ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே எதுக்கு எக்ஸாக்டாக வருது. நான் வந்து லாஜிக் போட்டானா, ஜஸ்ட் பேசிக் லாஜிக் போடணும்னா, சப்போஸ் இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் போகுதுன்னா மார்க்கெட், உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில் இதோட கேண்டிலோட ஓப்பன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த லோ, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 0.5 டிஃப்ரென்ஸில் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ இதோட மீனிங் என்னது, இப்போ ஸோ யாரும் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து யாரும் பை பண்ணியிருக்காங்கன்ட்டு அர்த்தம். கரெக்ட், நோ இஷ்யூஸ் தட். இப்படி யாராச்சும் பை பண்ணியிருக்காங்கன்னா தென் இதோட திஸ் ஹேஸ் டு பி என்ன இருக்கணும் இங்கே, இட் ஹேஸ் டு ஷோ ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்ட்டு காமிக்கணும். கரெக்ட், இது வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்ட்டு காமிக்கணும் இங்கே. ஆனால் கேண்டில் ஸ்டிக்கில் ஒரே கேண்டலும் இல்லை இங்கே. கேண்டில் இல்லாமல் இதோட மீனிங் என்ன, எதுவுமே ஆகலை இந்த ஏரியாவில், டிரான்சாக்ஷனே ஆகலை. ஸோ எதுக்கு மார்க்கெட் வந்து இங்கே ப்ரீ ஓப்பன் பண்ணணும், உடனே ஜம்ப் ஆகணும்? திஸ் இஸ் மை கொஸ்டின். ஸோ வாட் டிட் ஐ டு, நான் வந்து வால்யூம் ஃபுட் பிரிண்ட் போட்டேன். இப்போ வால்யூமோட ஃபுட் பிரிண்ட், திஸ் அகைன் வால்யூம் ஃபுட் பிரிண்ட் ஷார்ட் எல்லாருக்கும் தெரியும். இஃப் டோன்ட் நோ திஸ், நோ இஷ்யூஸ். நான் வந்து ஃபியூச்சரில் இதை பற்றி கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு ஷேர் பண்ணுவேன். இஃப் யூ வாண்ட் டு வெயிட் டில் தென் வெரி குட். இல்லைனா நீங்கள் வந்து ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹியர் வால்யூம் ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் என்ன ஆகுதுன்னா, எனக்கு என்ன தேடி பார்க்கணும், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சி வெதர் இந்த ஏரியாவில் இந்த லெவல் ப்ரீ மேக்ரோ ஓப்பனில் இது நம்ம ப்ரீ மார்க்கெட் ஓப்பனில் ஒரு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கா இல்லையான்ட்டு பார்த்தீங்கன்னா 0-0 காட்டுது. நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம் ஹியர். ஆக்சுவலாக இந்த வால்யூம் ப்ரொஃபைல், வால்யூம் ஃபுட் பிரிண்ட் எல்லாம் ரெகுலர் மார்க்கெட் ட்ரேடிங் ஹார்ஸ் தான் காட்டும். ரைட், வி அண்டர்ஸ்டுட். இந்த ஏரியாவில் 0 டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது வென் எவர் ஐ சி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த ஏரியாவில் கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் ஆகுதுன்னா சில டைம் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருக்கும். ஒன் சிங்கிள் லாட், 10 லாட் அப்படி. ரைட், ஸோ வால்யூம் ஃபுட் பிரிண்ட்டில் நம்ம வந்துடும், அது பையர்ஸ் இல்லைன்னா செல்லர்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவில். ஆனால் இந்த ஏரியாவில் இந்த பொசிஷனில் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் நோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து எப்படி இப்போ இதோட மீனிங் என்ன, இப்போ கரண்ட்லி இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. இந்த இடத்துல 0னா 0 செல்லர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் வந்து
இவ்வளோ இருக்காங்க. ஸோ மீனிங் என்னதுன்னா, திஸ் இஸ் நாட் யாரும் செல் பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. இது நிறைய செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு டபுளாக பயர்ஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துல. அந்த பையிங் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து செல்லிங் ஆர்டர்ஸ் வந்து சாப்பிட்டுச்சு. அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்திருக்கு இந்த ஏரியாவில். செல்லர்ஸ் வந்து சப்ளை காலியாச்சு இந்த ஏரியாவில். காலியாச்சதுனால ஜீரோ இருக்குது. அதோட இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. என்னது இது? ஆர் ஆர்டர்ஸ், பை ஆர்டர்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இந்த அளவுக்கு ஜாஸ்தி வந்திருக்கு. ஸோ செல் ஆர்டர் சப்ளை வந்து காலி ஆயிருக்கு. தட் இஸ் த மீனிங் அவ்வளோ. ரைட், இந்த ஜீரோவோட மீனிங். நவ் ஐ அண்டர்ஸ்டுட் திஸ். இதோட பாயிண்ட் ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, ஃபைன். அகெயின் ஸ்டில் எனக்கு வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் இன்னும் வரல. எதுக்கு இந்த ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் வந்து கீழே இருக்கணும், டைரெக்டாக ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இங்கே வரணும். ஸோ இது வந்து மேனிப்புலேஷனாக வேணுன்ட்டே பண்ணுறாங்களா பெரிய கையன்ட்டு? ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். பிகாஸ் லாஸ்ட் டைம் இது ரீசெண்ட் மந்த்ஸில் ஆயிருக்கு. நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ரீசெண்டாக எங்கே ஆயிருக்குன்னா, ஜஸ்ட் ரீசெண்டாக ஆயிருக்கு. இது வந்து I'll show you 1 second. Yes, here you see this same pattern. இது வந்து ஃப்ரைடே நாள், அகெயின் ஃப்ரைடே நாள் தான். என்ன இருக்குங்க, ப்ரீ ஓப்பன் வந்து மார்க்கெட்டோட ப்ரீ ஓப்பன் கீழே இருக்குது. ரைட், மார்க்கெட்டோட ப்ரீ ஓப்பன் கீழே இருக்குது அட் திஸ் பாயிண்ட். ப்ரீ ஓப்பனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் வந்தது. ரைட், அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வைஸ் போச்சு. ஃபைன், நோ இஷ்யூஸ். இந்த லெவல் திரும்பி டெஸ்ட் ஆகலை மார்க்கெட்டில். இந்த லெவல் திரும்பி டெஸ்ட் ஆகலை. இது வந்து ஃப்ரைடேயோட நாள். அடுத்த நாள் வீக்கெண்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு இந்த ஏரியாவில்? திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் 9th of May. 9th of Mayக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும் 12th of Mayல என்ன வந்தது, என்னாச்சு? திஸ் இஸ் த சீஸ் ஃபயரோட நியூஸ். ரைட், சீஸ் ஃபயரோட நியூஸ் வந்தது மார்க்கெட்டில். அண்ட் மார்க்கெட் கேப்ட் அப். இந்தியா பாகிஸ்தானோட சீஸ் ஃபயர் நியூஸ் வந்தது, மார்க்கெட் கேப்ட் அப். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க வரீங்க இப்போ இந்த ஏரியாவில்? யாருக்கு சில பேருக்கு தெரியுமா மார்க்கெட் வந்து மண்டே மார்னிங்க்கு கேப் அப் ஆக போகுது, இல்லை அந்த சீஸ் ஃபயர் நியூஸ் வரப்போகுது, அதனால மார்க்கெட் கேப் அப் ஆகுமா? தென் வை வந்து இந்த ப்ரீ ஓப்பன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த அளவுக்கு? எல்லா பையர்ஸ் வந்து யாரெல்லாம் சப்ளைக்காக வந்தாங்க, டிமாண்ட் அந்த அளவுக்கு ஹையில் இருந்தது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? எதுக்கு இப்படி ஆச்சு? நான் இப்படி ஆச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இந்த நெக்ஸ்ட் ரேலி வரப்போகுதுன்ட்டு? கேன் வி எக்ஸ்பெக்ட் திஸ்? ஐ ஷோ யூ ஒன் அதர் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதுவும் ரீசெண்ட் ஃபியூ மந்த்ஸில் தான் ஆச்சு. லெட் மீ புல் இட் அப். இட்ஸ் ஹேப்பன் இன் மார்ச். ஸோ இதெல்லாம் வந்து சில ஆட் பிஹேவியர் மார்க்கெட்டில். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மண்டேயோட ஒரு நாள் வந்து March 17th. சேம் பேட்டர்ன் ஹியர். மார்க்கெட் வந்து ப்ரீ ஓப்பன் வந்து கீழே வந்தது. மார்க்கெட் கீழே வந்தது. தென் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில், டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிக் யோர் க்ரீன் கலர் கேண்டில். கரெக்ட், இந்த க்ரீன் கலர் கேண்டில். உடனே அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சைடு வைஸாக போச்சு. நோ இஷ்யூஸ், அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வரல. தென் உடனே நெக்ஸ்ட் பிக் மூவ். நெக்ஸ்ட் டே வந்து பிக் மூவ் வந்தது மார்க்கெட்டில். ஸோ வை இஸ் திஸ் பிக் மூவ் வர முன்னாடி இப்படியாச்சும் ஆகுது, எஸ்பெஷலி நியர் வீக்கெண்ட்? இது வந்து மண்டே. பாக்கி 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃப்ரைடே இருந்தது. ரைட், ஸோ கேன் வி எக்ஸ்பெக்ட் மண்டேலேருந்து ஏதாச்சும் பெரிய மூவ் வரப்போதா இல்லையான்ட்டு? வந்ததுன்னா சப்போஸ் இப்போ ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பேட்டர்ன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரைடே நாள் இப்படி ஆச்சுன்னா நீங்கள் வந்து மண்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மண்டே மார்னிங் இப்படி ஆச்சுன்னா இந்த சப்போஸ் இந்த எப்படி சொல்லுவாங்க, ப்ரீ ஓப்பன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பிக் க்ரீன் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் சைட்வேஸ் போச்சு மார்க்கெட். அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை அந்த மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து கேன் எக்ஸ்பெக்ட் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை. இப்படி ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ நோ எனி திங் அபவுட் திஸ், டெஃபினெட்லி லீவ் அ கமெண்ட். பிகாஸ் இது வந்து லெட்ஸ் சே இட் இஸ் வெரி ஆட் மார்க்கெட் பிஹேவியர். இப்படி டெய்லி ஆகாது. இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஆமாம் இப்படி தான் யூஸ் பண்ணலான்ட்டு இல் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ உங்கள் ஐடியா சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஸ்டாக்கில் பார்த்தீங்களா எப்படி ஆடுது? சப்போஸ் நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, இஃப் ஹேவ் யூ சீன் திஸ் pattern, definitely leave a comment. Alright guys, I'll see you in the next video. Till then, take care and be safe.